அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இதால் 1.25 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதித்த உடனே தான் அந்த மாவை சேர்க்கணும். இப்போ கொதிக்கிற தண்ணியில் இந்த உப்பை சேர்த்துருங்க. மேல் மாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இது சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாவை கொட்டி கிளறிடலாம். இதுலேயே என்ன பண்ணுங்கள், இந்த பாலை இதில் ஊற்றிடுங்க. 3 ஸ்பூன் பால், இந்த வெண்ணெய் இதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ இது பாருங்கள், மாவு நம்ம ரொம்ப நேரம்லாம் கிளறணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெண்ணெய் பால் எல்லாம் சேர்த்து அப்படியே கிளறிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். அப்படியே மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம இனிப்பு பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த கடலை பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காத, கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கணும். இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம கடலை பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி தேங்காய் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த தேங்காய் வறுத்து எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி தேங்காய் வறுத்து போட்டு சேர்த்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை. இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த வெல்லத்தை இதில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இதை எடுத்துகிட்டு தேங்காயோட சேர்த்துடலாம். வெல்லத்தை இதில் ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றி விட்டுருவோம். இதுலேயே இந்த கடலைப்பருப்பு இதில் சேர்த்துடலாம். இந்த ஏலக்காயும் இதில் சேர்த்துடலாம். இது நல்லா உங்களுக்கு நேரம் ஆவாவ என்னாவும் நல்லா சுருண்டு நல்லா வந்துடும். இது நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணால் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ அந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். ரவுண்டாக பண்ணிக்கலாம். மாவு எப்படி வந்துருப்பாங்க, ஒட்டாத வெண்ணெய் மாதிரி இருக்குது. நல்லா அந்த வெண்ணெய் பால்லாம் சேர்த்து கலந்தோம் இல்லைங்களா. இது வந்து ஈஸி மெத்தட். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணுறது. நல்லா இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது மாதிரி அச்சில் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். மாவை நல்லா இது மாதிரி உள்ளே வச்சு சுற்றி இது மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி இது மாதிரி நல்லா அமுத்தி விட்டுங்க. மாவு வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. நீங்கள் அப்புறம் மாவு தான் நிறையா இருக்கும். என்ன பண்ணுங்க, இந்த பூர்ணம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இவ்வளோ அழகாக வந்துருக்கும். தேங்காய் கொழுக்கட்டை. மாவு இது மாதிரி கையால் தின்னாக இது பண்ணிவிட்டு அப்புறமா உள்ள வைங்க. இதை அப்படியே பண்ணுங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணணும். எவ்வளோ வந்துருக்கோம். இந்த மாதிரி தட்டிட்டு இதில் வச்சிருங்க. உங்களுக்கு நல்லா மெல்லிஸாக வரும். இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அப்படியே சீல் பண்ணி இப்போ நான் பாத்திரம் சுட வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வச்சு இது மேலே அந்த வாழை இலையை வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு இது நல்லா வெந்துருச்சுன்னு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு மாதிரி கிளாஸியாக நல்லா ஷைனிங்காக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஆற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வரும் பொறுமையாக. இது வந்து நம்ம கையால் செஞ்சு எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க. சூப்பராக.